எங்கள் வீட்டு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு குக்கரில் ஒரு கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். பச்சை பயிர் வேகிறதுக்கு கரெக்டான தண்ணி வைங்க, இல்லைனா பூரணம் தனியாக போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் கல்லுப்பு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா குழச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக குழச்சிட வேணாம், அப்புறம் நமக்கு உருட்ட வராது. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பூரணத்துக்கு பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் மத்துனால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பச்சை பயிர் நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்ததா 1 கப் தேங்காய் பூ 1 கப் நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் ஏலக்காய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பாஸ்மதி ரைஸும் நல்லா ஊறிச்சு. அது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வேற பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி கட்டையில கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம உருண்டை பிடிச்சி சப்பாத்தி கட்டையில வச்சு லேசாக தேய்ச்சிக்கலாம். சூப்பராக வரும், ஒன்றுமே ஒட்டாது. இப்போ இதை அச்சுனால நல்லா ரவுண்டிங்காக கட் பண்ணி இது மேலே உள்ள இருக்க பூரணத்தை வச்சு மடக்கு மாதிரி கொழுக்கட்டையை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு ரெண்டாவதாக பண்ண போகிற கொழுக்கட்டை வேற மாதிரி செய்வேன், அதையும் பாருங்க. அடுத்ததாக மாவை சின்னதாக எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டிங்காக பூரணத்தை உள்ள இருக்க வச்சு பாஸ்மதி ரைஸ் மேலே